சேதங்கள் என்ன மாதிரி கிடைக்கும் ஒவ்வொருத்தர் உங்களோட ரோலர் என்ன மாதிரி சேதங்கள்? ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல ஒரு புயல் ஒன்று அடிச்சது. அந்த முடம் பழைய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு அணைக்கட்டோ இதுகளோ ஒன்றும் செய்து தராமல் கையப்பட்டுட்டாங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் இப்போ வெள்ளடுத்துற எங்களோட ஊரில் ரேவடி கடற்கரையில் நிற்கிறேன். ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால், நேற்று இரவுல இருந்து இங்கே ஒரு பதட்டமான சூழல் நடந்து கொண்டிருக்கோம். நான் நேற்று வண்டியிலேருந்து வரையக்க லேட் ஆகிடுது. அப்போ இன்றைக்கு விடிய வந்திருக்கிறேன். விடிய வரைக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், கடலில் இருக்கிற இந்த எங்களோட வள்ளங்கள் தொழில்நுட்ப மீன்பிடி படகுகள் எல்லாம் வந்து கடல் கொந்தளிப்பால் வந்து கயிறெல்லாம் மறுத்து உடஞ்சி அப்படி கரையோட வந்து ஒதுக்கி இருக்குது. அப்போ அந்த படகுகளை காப்பாற்றுறக்காண்டி இழுக்கிறக்காண்டி பெரிய ஒரு பதட்டத்தோட எங்களுடைய மீனவர்கள் எல்லாம் வந்து அங்கே செயல்பட்டு கொண்டு படகுகளை காப்பாற்றுறக்காண்டி வைக்கோலாம் கட்டி இழுக்கினோம். அந்த காட்சியில் தான் காட்டப்போகிறோம். பாங்கோ காணிக்கிறோம். நேற்றைய பொழுது ஆரம்பித்த அந்த கடல் கொந்தளிப்பு புயலால் வந்து ஏராளமான வெள்ளடுத்துறை மேவடி கடற்கரையில் தொழிலுக்கு போகிற பெரிய பெரிய ரோலர்கள் எல்லாம் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு ரோலராக வந்து பெரிய வச்சு கட்டி இழுத்து கரைக்கு இழுக்கினோம். எவ்வளோ இழுக்கக்கூடிய மந்தளவுக்கு இழுக்கினோம். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே அதில் அங்கே கட்டுப்பட்டு எல்லாம் வந்து முட்டப்பட்டு பிரட்டப்பட்டு எல்லாம் வந்து ஒவ்வொரு வள்ளங்களுக்கும் சிறு சிறு சேதங்களோட இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நேற்று 7:30 போல் ஆரம்பிச்சிருக்கு இந்த கடல் கொந்தளிப்பு அதிகமாக. நான் காலையில் வந்து காணொலி எடுக்க வந்து இவ்வளோத்துக்கு வந்து கடல் கொந்தளிப்பு இல்லை. இப்போ வந்து அதிகள கொந்தளிப்பு கூட ஒவ்வொரு ரோலரையும் வந்து இருக்கிறத பாதுகாக்கிறக்காண்டி மேலுக்கு இழுத்து பிடிக்கும். பெரிய ரோலர் வழியாக இதை வந்து கையால் இழுக்க இயலாது. அப்போ பெரிய பைக் கொண்டு போட்டு இழுத்து கொண்டிருக்கணும். அந்த காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
எல்லாம் இந்த இதோட எங்களோட ஊருக்குள்ள நிக்கிறாங்க. சொல்லுங்க என்ன நடந்தது, என்ன அப்படி எல்லாரும் தெரியும், வெள்ளம் கொந்தளிப்பு தெரியும். என்ன இப்போ எத்தனை மணிக்கு என்ன இந்த இது நடந்தது, போட்டு சேதம் நடந்ததுன்னா நேற்று சுமார் ஒரு 9 மணிக்கு தொடங்கின இது. இதில் வந்து 17 வள்ளத்துக்கிட்ட சரியாக பாதிக்கப்பட்டது எல்லாம் உடைஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த இடுப்புன்னு சொல்கிற குத்தியல் வந்து கலட்டிட்டு புயல் காற்றுக்கு பள்ளங்கள் காற்றுக்கு தாக்கலாம் போயிட்டு அதோட எல்லாம் கதவு தொலைக்கணும். அதோட கதவுக்குனால கல்லுகளில் அடிபட்டு எல்லா வல்லமே கூடுதலாக சேதத்தில் இருக்குது. இப்போ ஒரு வள்ளத்துக்கு திருத்திரண்டா போல முடியும். கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய்க்கு 4-5 லட்சம் ரூபா இப்போ நோமலாக செய்கிறேன்டா கூட. இப்போ குறிப்பிட்ட அளவு தான் எழுத்துறது விட்டுருக்கு. இப்போ இதை விட என் கொந்தளிப்பு வருமா அப்படி? அது இன்னும் தெரியலைன்னா ஆனால் கடல் இருக்கிற ஆக்ரோஷத்தை பார்க்கும்போது இன்னும் ஆக்ரோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எத்தனை இந்த துறையில் எத்தனை வள்ளங்கள் நிற்கிற வளமே? இதில் கிட்டத்தட்ட 32 வல்லம் நிற்கும். இப்போ எத்தனை சேதம் அடைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட இதில் 17 வள்ளத்துக்கிட்ட 14 வள்ளம் சேதம். ஒவ்வொரு வள்ளத்துக்கு 4 லட்சம் ரூபாய், 4-5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். முதல்ல போய் அப்போ சில வருடங்களுக்கு முதல்ல அப்படி நடந்திருக்கு அவ்வளோத்துக்கு கொந்தளிப்பு. இவ்வளோத்துக்கு கொந்தளிப்பு நடக்கும். நானே சுனாமிக்கு ஒரு காடிச்சானே வந்தது. அதுக்கு பிறகு இப்படி வள்ளங்கள் அசாம்பதம் நடக்கல. இது இந்த முறை பெரிய ஒரு அசாம்பதம். இப்போ தொழில் போகிற சீசன் தானே, சீசன் ட்ரால் சீசன். இப்போ சரியான கவலையான விஷயம் தானே, உண்மையிலே கவலையான விஷயம். தொழிலாளர்கள் தொழில் மந்தம் அதோட வீடுகளில் தெரிந்தாங்க. அன்றாடம் கூலி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு கஷ்டம் தான். சரி, நன்றி. ஓகேண்ணா, நன்றி. பாருங்கோ, 32 வள்ளங்கள் நிற்கிற இடத்துல கிட்டத்தட்ட 17 வள்ளங்களுக்கு வந்து சேதமா. இதெல்லாம் வந்து இதை 7:30 போலே எல்லாம் கடலுக்கு எல்லாம் பிறலை வலிக்கிட்டோன்னு இழுத்து வைக்கப்படும். எது உடஞ்சு உண்மையாவே என்ன துண்டு வேலை அந்த அங்கே தாண்டு வைக்கணும் தானே. பாருங்க, ஒரு வள்ளம் நான் நேற்று காலம் வரைக்கும் தாண்ட ஓடி இருந்தேன். அந்த வள்ளத்தில் துண்டுகள் மட்டும்தான் கிடக்குது. பாருங்க, மிச்செல்லாம் கடலுக்கு தாண்டுட்டு இந்த புயல் காற்றுகள் கொந்தளிப்பால் வந்து தாண்டிட்டு ஒரு துண்டு மட்டும்தான் இதில் கிடக்கு. மற்ற இந்த இருக்கிற வள்ளங்களும் வந்து கடலுக்கு நண்டு எல்லாம் அறுத்து அப்படியே இழுத்து அந்த பைக்கோ வாட்டு காட்டி இழுத்துருக்கணும். இரவோட இரவெல்லாம் இழுத்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு வேலைகள். இன்னும் ஒரு சில வள்ளங்கள் அங்கே கடலுக்கு நிற்குது. அதில் கொஞ்சம் கயிறுகள் அறாத முடியும் அறந்து அப்படியே ஊற்றின சேதங்கள்ட பெரிய சேதங்களோ இல்லை, சின்ன சின்ன சேதங்களே. இது என்ன நடந்திருக்கு, என்ன இப்போ இப்போதைய இந்த மீன்பிடி எங்களுடைய அந்த படகுகள் இதில் நிலப்பாடு என்ன? இன்றைக்கு வல்லட்டுத்துறை மீனவ சங்கத்திலிருந்து பல வள்ளங்கள் உடைஞ்சி சுக்குநூறாகி போய் எத்தனையோ வள்ளங்கள் அவர் கரையில் ஏற்றிட்டோம். அதை கூட இன்றைய வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ எந்த ஒரு தரமே வந்து பார்க்க இல்லை. அவையில் இந்த வள்ளம் சிலதெல்லாம் ட்ரெண்டாகவே உடைஞ்சி ஒரு தொழிலுக்கு போக இயலாத கட்டம். என்ன நடக்குமோன்றோ தெரியாமல் மீனவர்கள் அச்சப்பட்டு நேற்று இரவு அதாவது 7 மணியிலிருந்து இதே கடற்கரையில் தான் அவர்கள் நிற்கிறார்கள். வள்ளத்தை இப்போ இன்றைக்கு காலதான் அவர் வள்ளம் எல்லாம் சிலதை காப்பாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள் கரையில். அந்த கரையிலையும் இன்றைக்கும் என்ன நடக்கும் என்று தெரியல. அவர்கள் அதை விட மேலே ஏற்ற இல்லாத கட்டத்தில் தான் இந்த மீனவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வருமானம் இல்லாமல் அந்த வள்ளங்களை என்னென்று காப்பாற்றுன்னு தெரியாமல் வச்சுக்கொண்டே நிற்கிறோம் நாங்கள். சேதம் எத்தனை வள்ளங்களுக்கு சேதம் என்ன மாதிரி சேதங்கள் வந்து சில வள்ளங்கள் அதாவது திருத்த இல்லாத கட்டமே வந்துட்டு சில வள்ளங்களுக்கு அவர்களுக்கு ஒரு 4-3 லட்சம் ரூபா கட்டாயம் தேவை. இப்போ ஏற்றின செலவிலேருந்து இறக்கின செலவு எல்லாம் தேவை. அவைக்கு என்ன ஒரு தரம் வந்து பார்க்கல, ஒரு தரமே முன்னெச்சரிக்கையாக வந்து இவர்களுக்கு மீனவர்களுக்கு அறிவிக்க இல்லை. இப்போ கடல்ல இருந்து எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து கொண்டிருக்கு இப்போ பார்க்குற கடலில் இங்கெல்லாம் ஒரு 5-6 மீட்டருக்கு கடல் அலை உயருது. மற்றது இவியல் எங்கட இறங்குதுறையை திருத்தி தராத காரணம் தான் இந்த வள்ளங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம். இறங்குதுறை நாங்கள் இருக்கிற கட்டு பக்கம் அப்படியே செய்யணும். அப்படியே அதை கட்டாயம் செய்யணும். எவ்வளோ காலம் ஒரு தரமே ஃபண்ட் ஒதுக்கினதில்லை. இன்றைக்கு புதுசாக வந்து அரசாங்கம் கூட இன்னும் வந்து பார்க்க இல்லை எங்களை. இது நடந்தா நேற்றிரவு தானே நேற்றிரவு நடந்து அந்த மீனவர்கள் அதே கடற்கரையில் ஈர உடுப்போடையே நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு தடவை வீட்டுக்கு போயிடல அப்படி என்ன வீட்டுக்கு போகவில்லை. அவர்கள் எங்களுக்கே பார்க்க சரியான மன வருத்தமாக இருக்கு அவங்கள பார்க்க. நாங்களும் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்து ஒருதன் தான் நானும். சரி, நன்றி.
வணக்கம். வேணும்னா திருப்பி சொல்லுங்க. இப்போ இந்த படகுகள் இந்த வள்ளங்கள்ல நிலப்பாடு என்ன மாதிரி இல்லை முழுத்து விட்டாச்சா என்ன இது எழுத்து விட்டாச்சு இன்னும் 4-5 படகு இருக்கு இன்னும் முழுக்கும் எல்லாம் கடலுக்கு எல்லாம் கயிறெல்லாம் அறுந்ததா நேற்று எல்லாம் அறுந்து எல்லாம் கரையை ஒதுங்கிட்டு எல்லாம் தண்டவாடில் முட்டுப்பட்டு எல்லாம் பிறண்டு இருக்கு எல்லாம் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு தான் இரவு நேற்று 6 மணிலேருந்து கடல்ல இன்னும் வீட்டுக்கு போயில அப்படியே நிக்கிறீங்களா இரவு இப்போ எத்தனை மொத்தம் இழுத்தாச்சு மொத்தம் 9 வெள்ளம் இழுத்தாச்சு 9 இழுத்தாச்சு இப்போ இது உங்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்படி இவ்வளவு கொந்தளிக்கும் அல்லது நாங்கள் இப்படி இவ்வளோதுக்கு வரமெண்டு தெரியும் ஆனால் இவ்வளோத்துக்கு இப்படி வரமெண்டு நாங்கள் எதிர்பார்க்க இதுவரை வழக்கு நாங்கள் எங்கள் அனுபவத்துக்கு இப்படி பார்க்கல இப்படி நடக்கல நான் 30 வருஷத்துக்கு மேலே தொழில் கடத்தில் செய்கிறேன் இப்படி ஒரு அனுபவத்தை நான் இதை முன்னிறுத்துறாரு இப்போ சேதங்கள் என்ன மாதிரி கிடைக்கும் ஒவ்வொருத்தர் உங்களோட ரோலர் என்ன மாதிரி சேதங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் செல்ல முடியாது வேலை செய்து ஓடுறதுக்கு அப்படி இப்போ நினைக்கிறேன் சீசன் டைம் வெக்கோ மூலமாக தான் நாங்கள் அந்த உதவியை கொண்டு தான் இப்போ அவசரமாக செய்யுது நீங்கள் எல்லாம் காசு போட்டு எடுக்கிறீங்க வெக்கமாக இருக்கிறவங்க பாதுகாப்பில் இந்த அவசரத்துக்காக நாங்கள் அதை ஒன்றும் செய்யலாம் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு தேர்றதுன்னு சொல்லி இழுத்து மேலே விட்டு ஒரு ஒன்றை பைக்கோ இல்லாமல் இழுக்கிறாண்டே எத்தனை பேர் தேவை அது தொழிலாளிகள் 15 பேர் பண்ணுவாங்க 15 பேர் குறைஞ்சது இழுக்கிறது 25 வருஷம் எங்களுக்கு எங்களை இங்கே வடபகுதியில் பெரிய பெரிய படகுன்னு சொன்னால் எங்களோட படகு தான் ஆனால் இங்கே ஒரு துறைமுக அங்கே பேச்சு எதுவுமே கட்டி தேவையில்லை பக்கத்தில் உள்ள சிறுதொழில் படகு உள்ள போட்டு ஒரு 1.5 அடி தண்ணீர் காட்டுற போட்டுக்கு கூட அங்கே பேச்சு கட்டி கொடுத்துருக்கு கொலவண்டி பகுதியில் இங்கே இவ்வளோ பெரிய படம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு மீன்பிடித்துறையாரோ எதுவுமே எங்களை கவனிக்க வெள்ளத்துறை எல்லாம் பழி வாங்குற நோக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அங்கால ஒரு கட்டு மாதிரி இருந்தா கஸ்டம் இருந்த துறைமுகம் அந்த காலத்துல பேக்கப் ஓடி ரங்கு பெரிய ஒரு பேக்கப் துறைமுகம் இருந்தது நாங்கள் மீன்பிடித்து ஏறோம் அன்னபூரணி கப்பலும் அன்னபூரணி கப்பலும் போனது இங்கே இருந்தா பேக்கப்லேருந்து ஓடுலேருந்து ரங்குலேருந்து கஸ்டமைஸ் பகுதி சுங்க இலக்கா பகுதி இங்கே இருக்குது ஆனால் இந்த ஒரு துறைமுகத்துக்கான எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடையாது எந்த துறை ஒரு புறக்கணிப்பு எல்லாரும் அங்கால ஒரு கட்டு மாதிரி உயரமா இருந்தா இவ்வளவுக்கு வந்திருக்கா அங்க பொழுவண்டியில 1.5 அடி தண்ணி நிற்கிற சிறு போட்டுக்கே அங்க போய் கட்டி கொடுத்துக்கு இங்க எங்களுக்கு 4 அடி தண்ணி நிற்கிற படகுக்கு ஒன்றும் இல்லை அதனால இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் சொல்லுங்க இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க என்ன எங்களுக்கு என்னன்னா அடுத்த கட்டம் வந்து முதல் ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல ஒரு புயல் ஒன்று அடிச்சது அந்த முடம் பழைய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு அணைக்கட்டோ இதுகளோ ஒன்றும் செய்து தராமல் கையப்பட்டுட்டோம் ஒரு எஃப்ஐயோ ஒரு அரசியல்வாதிகளோ எவரும் பெறையில புதிய அரசாங்கம் வந்திருக்கு இனித்தனும் வந்து எங்களை தொழிலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அணைக்கட்டு ஒன்று கட்டி எங்களுக்கு ஒரு சரியான நிலப்பாட்டில் எங்களை தண்டி தர சொல்லி இப்போ சேதம்னு சொன்னால் ஒவ்வொரு வள்ளத்துக்கும் 5 லட்சம் 6 லட்சம் 4 லட்சம் மட்டும் தான் சேதங்கள் தாண்டி நிற்கிது ஒவ்வொரு வள்ளத்தின் பெறுமதி வந்து 18 லட்சம் 20 லட்சம் 15 லட்சம் அப்போ இதை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு புதிய அரசாங்கம் தான் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு செய்திடும் பழைய வள்ளம் தான் இந்த பெருமதி இந்த வள்ளம் 40 வருஷத்துக்கு முதல் இருக்கிற வள்ளம் தான் இந்த பெருமதி புதுசா கொழும்புல இருந்து நாங்க இறக்கினா ஒவ்வொரு வள்ளத்தின் பெருமதியும் 40 லட்சம் 50 லட்சம் பெருமதி என்ன அப்ப அதுபடியா இந்த பழைய வள்ளத்தை தன்னும் எங்களை பாதுகாத்து தொழில் செய்யறதுக்கு புதிய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு மீன்பிடி அமைச்சர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மண் ஒதுக்கி சரியான அணைக்கட்டையும் கட்டி தர சொல்லி செய்து தர சொல்லி கேட்கிறோம் பாருங்க நான் இப்போ என்னோட சந்தைக்கு மற்றது எங்களோட ரேவடி கடற்கரைக்கு பக்கத்தில் இடையே நிற்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மாலை கோயில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கடலை பாருங்க இவ்வளோத்துக்கு கொந்தளிக்கணும் ஏன்னா இது வந்து முல்லைத்தீவு கடல் இல்லை வடமாச்சி கடல் மாதிரியோ இல்லை இந்தியாவில் வந்து அலைகள் வந்து ஒரு அளவுக்கு மேலே வளமையாக எழும்புறது இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புயலாலையும் இந்த கனமழையாலையும் கடல் சீரற்ற காலநிலையால் வந்து கடல் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 5 மீட்டருக்கு மேலே வந்து எழும்புகின்ற காட்சியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இதில் நிற்கிற வள்ளங்கள் ரோலர்லாம் வந்து இவ்விடத்தில் வந்து கட்டப்பட்டிருந்தது தொழிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து இந்த துறையில் வளமையாக ஒன்று சேர்ந்து கயிறுகள் எல்லாம் போடப்பட்டு பாதுகாப்பாக கட்டி இருக்கிறது ஆனால் நேற்றைய பொழுதில் நேற்று மாலை 6 மணிக்கு பிற்பாடு வந்து இந்த ரோலர்லாம் வந்து அதிகளவான கடல் உயரமள கடல் அலையால் வந்து எல்லாம் ஒன்று அடிபட்டு உடைஞ்சு அப்படியே கடல் கொந்தளிப்பாலையை வந்து கரையொதுங்கி இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வள்ளம் வந்து முழுதாக தாண்டு துண்டாக உடைஞ்சிருக்குது அப்போ மீனவர்கள் எல்லாம் என்ன செய்கிறான்னு தெரியாமல் பற்றத்தோட வந்து பெரிய கஷ்டப்பட்டு தான் வந்து கடைசியாக பைக்கோ வச்சு தான் இழுக்க வலிக்கிட்டு இருக்கணும் ஏண்டா இந்த வள்ளங்கள் வந்து ஒரு வள்ளமை வந்து 30 பேருக்கு மேலே தேவை கரையில் இழுக்கிறேன்னு சொன்னான் அவ்வளவு பாரம் கூடினது சாதாரண சிறிய படகுன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து இழுத்து எல்லாம் தூக்கி கொண்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படகுகள் அப்படி இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய படகு இப்போ வந்து பெரிய ஒரு பைக்கை வச்சு தான் இழுத்து குணம் வந்து நேற்று இதை இழுத்துருக்கணும் மிச்சத்தை வந்து நாங்கள் இழுத்து கொண்டிருக்கணும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வள்ளங்கள் நிற்கிற கங்கால வந்து
மீன்பிடி துறைமுகம் தானே சொன்னாங்க, ஒரு உயரமாக ஒரு கட்டு பாதுகாப்பான மாதிரி இருந்து அதிலேருந்து இப்படி ஒவ்வொரு படகுகளுக்கும் வந்து கட்டக்கூடிய மாதிரி அணியமுட நங்கூரம் போடக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருந்தால் இந்த வள்ளங்களுக்கு ஒரு சேதம் வந்திருக்காது, கடல் அலையும் வந்து நேராக வந்து தாக்கி இருக்காது. ஏன்னா இதில் இருக்கிற முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆழமான ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் உள்ள பேர்கள்லாம் உயரமாக இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலால் வந்து அலைகள் வருது. அந்த ஒவ்வொரு அலைகளையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இவ்வளோ உயரமாக அலைகள் வேகமாகவும் வந்து அடித்து கொண்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடம் வந்து இந்த பெண்கள் புயல் என்று சொல்லப்படுற அந்த புயல் மெதுவாக கடந்து கொண்டிருக்குன்னு சொல்லினோம். அது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 நாளாக இந்த காலநிலை வந்து மோசமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நேற்றைய பொழுது நான் வந்து இங்கே வந்து பதற்றமான சூழலை ஏற்பட்டிருக்கு. இப்படி வள்ளங்கள் எல்லாம் அறந்து உடைஞ்சு ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து இங்கே ஒரு பதற்றமான சூழல் நடந்து கொண்டிருக்கு. இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்ள போறேன். உண்மையாகவே நான் நேரில் பார்க்க அந்த மீனவர்கள் நேற்றிரவில இருந்து பட்ட கஷ்டங்களை உணர முடியுது. ஏன்னா நேற்றிரவில இருந்து ஒரு தரம் வீட்டுக்கு போயில்லை, தங்களோட ஒவ்வொரு மீனவர்களுடைய அந்த படகுகளையும் காப்பாற்றணும், இருக்கிற பகுதியானாலும் காப்பாற்றணும்ன்றக்காண்டி, சேதங்களோடு இருக்கிற அந்த படகுகளை காப்பாற்றுறக்காண்டி மிக கஷ்டப்பட்டு இன்றைய பொழுதுலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு இழுத்து மேலே ஏற்றி இருக்கணும். ஆனால் அதுவும் எவ்வளோத்துக்கு நீ பாதுகாப்புன்னு தெரியாது. ஏன்னா புயலுடைய கடனுடைய வேகம் ஒவ்வொரு குறிப்பிட்ட மழைக்காலத்துக்கும் அதிகரித்து கொண்டிருக்குது. உயரங்கள் இப்போ கிட்டத்தட்ட 5 மீட்டருக்கு மேலே அலைகள் எழும்புது. அவ்வளோத்துக்கு தான் வந்து இங்கே நிலப்பாடு இருக்குது. பல படகுகள் சேதங்களுக்குள்ளாக இருக்குது. ஒரு படகு முற்றுமுழுதாக ஒரு பள்ளம் வந்து கடலுக்கு தாண்டு முற்றுமுழுதாக உடைஞ்சு சிதைவுகளாக இருக்குது. அப்படித்தான் இப்போதைய நிலப்பாடு இருக்குது. அந்த மீனவர்களுடைய வேண்டுகோளாக இருக்குன்னு சொன்னால், இந்த படகுகள் நிற்கிற கங்கால ஒரு முறையான ஒரு அணைக்கட்டு, ஒரு பாதுகாப்பு அணைக்கட்டு அல்லது மீன்பிடி துறைமுகங்கள் இருக்கிற இப்படி ஒரு அமைப்புண்டு நல்ல உயரமான ஒரு அணைக்கட்டு இருந்திருந்தால் இந்த படகுகளுக்கு இவ்வாறான ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு மீனவர்களுடைய கதைகளையும் நான் தெரிஞ்சு கொண்டேன். அப்போ அவ்வாறான அமைப்பு இருந்திருந்தால் இந்த படகுகளுக்கு எந்தவித சேதம் வந்திருக்காது. மற்றது ஒவ்வொரு படகுகளுக்குரிய அந்த கயிறுகள் அறுத்து கொண்டு போயிருக்காது. ஏன்னா அங்கே அந்த படகுகள் வள்ளங்கள் நிற்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அணைக்கட்டுமே இல்லை. அப்போ என்னென்னு சொன்னால் நேரடியாக வந்து அலைகள் நேரடியாக தாக்குறதால வந்து இந்த படகுகளுக்கு சேதம் வந்திருக்குது. கொந்தளிப்பால் படகுகளை பிரட்டி இருக்குது, ஒன்றை தாட்டி இருக்குது. மற்ற படகுகள் 10-15 படகுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வள்ளங்கள் இல்லாமல் கயிறுகள் அறுத்து கொண்டு போய் கரை ஒதுங்கி இருக்குது. இவ்வாறு தான் இந்த நிலப்பாடு இருக்குது. இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன். இன்னொரு காலம் சந்திக்கும் வரை விடவர போகிறோம். நன்றி. உங்கள் பாய் பாய்.